இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெவலேஷன் சாப்டர் 2 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாயே, இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த 7 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபேசு சபைக்கு சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. ரெவலேஷன் சாப்டர் 2 1-7 is a message to the church in Ephesus. இதில் 3 காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் ப்ரைஸ் ஃபார் குட் டீட்ஸ், அவருடைய நல்ல கிரியைகளுக்காக பாராட்டுகிறதை நாம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஜீசஸ் அப்ரிஷியேட் த ஹார்ட் ஒர்க், என்டூரன்ஸ், ஹேட் த ஈவில் அண்ட் டிசைன்மெண்ட். இங்கே பார்க்குறோம், அவங்க கடினமாய் உழைக்கிறதை அவர் பாராட்டுகிறதை பார்க்குறோம். பொறுமையோடு அவர்கள் இருக்கிறதை அங்கே பாராட்டுகிறார். 3ஆவதாக அவர்கள் தீமைக்கு எதிர்த்து நிற்கிறதை அவர் பாராட்டுகிறார். அடுத்தது பார்க்குறோம் டிசைன்மெண்ட், அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது உண்மையான ஊழியக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறதை பார்த்து அங்கே பாராட்டுகிறார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் அந்த சபையில் இருக்கிற நல்ல காரியங்களுக்காக, அவங்க செய்கின்ற ஆவிக்குரிய காரியங்களுக்காக அவர்களை அவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 2வது என்ன பார்க்குறோன்னா, ஹீ கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் தம். 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பட் ஐ ஹாவ் திஸ் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் யூ, யூ டோன்ட் லவ் மீ ஆர் ஈச் அதர் அஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு தமிழில் அப்படி இருக்குது. நீ ஃபஸ்ட்டில் இருந்த அன்பு இப்போ என்கிட்ட நீ இல்லை, உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் இந்த ஒரு இங்கிலீஷ் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் லவ் மீ ஆர் ஈச் அதர் அஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். நீங்கள் முதலில் செய்தது போல என்னை அல்லது ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசிக்கலை. என்ன நேசிக்கலைன்னு சொல்கிறாரு. ஆதியில் இருந்த அன்பு, என்கிட்ட இருந்த அன்பை நீ விட்டுட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட அன்பு இல்லாதவர்களாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுது இந்த வேர்ஷனில் பார்க்குறோம். 3ஆவதாக நாம் பார்க்குறோம் கமாண்ட் கிவன் பை ஜீசஸ். இங்கே ஒரு கட்டளை கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். என்னென்னா அது 5ஆம் வசனத்தில் இருக்குது, டர்ன் பேக் டு மீ அண்ட் டூ தி ஒர்க்ஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, திரும்பு, மனம் திரும்பி வா, நீ பழைய கிரியைகள், நீ முதல்ல செய்த காரியங்களை திரும்பவும் செய்ய வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்துகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த 3 காரியங்கள், முதலாவது அவர்களுடைய நல்ல கிரியைகளை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். 2வது அவர்களிடத்தில் ஆதியில் இருந்த அன்பு இல்லாததை அங்கே சுட்டி காட்டுகிறார். 3ஆவதாக கட்டளையாக சொல்லுகிறார், மனம் திரும்பி வாங்க, அப்போது நீங்கள் பழைய கிரியைகளை தொடர்ந்து செய்யுங்க, திரும்பவும் செய்யுங்க என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். பிரியமானவர்கள், நான் இந்த 4ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொள்வேன். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அதை தான் நான் சொன்ன இங்கிலீஷ் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் லவ் மீ ஆர் ஈச் அதர் அஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். நாம் அன்பு ஆண்டவர் இடத்துல ரட்சிக்கப்பட்டப்போ எப்படி இருந்தோம், ஆண்டவரை எப்படி நேசித்தோம், அவருக்காக நாம் எப்படி வைராக்கியமாக இருந்தோம், அவருடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்தோம், இப்போ நாம் எப்படி இருக்கிறோம், இதை நாம் இந்த வருஷத்தின் 2ஆம் நாளிலே நம்ம யோசிக்கணும். போன வருஷத்தில் நாம் எப்படி இருந்தோம் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிங்க. உங்களுடைய கான்ஷியன்ஸ், உங்களுடைய மனசாட்சியே சொல்லும் நீ எப்படி இருந்தோம், நான் எப்படி இருந்தேன், நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு. ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி அன்பு செலுத்தணும். ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துறதுன்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல், அவர் சொன்ன காரியங்களை நாம் செய்தல், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் நிறைவேற்றினோம், ஏதாகிலும் குறை இருக்கிறதா என்று நாம் இப்பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2ஆவதாக என்ன சொல்கிறாருன்னா, யூ டோன்ட் லவ் ஈச் அதர் அஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நீங்கள்
ஆதியில் இருந்த அன்பு இல்லை. நிறைய இதை பார்க்க முடிகிறது, இந்த நாட்களிலே பார்க்குறோம். இந்த 2 காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே, அநேகர் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆண்டவரிடத்துல காணப்பட்ட அந்த நெருக்கம், அதாவது ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்தாங்க பாருங்க, அப்போது இருந்த அந்த க்ளோஸ்னஸ் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு, அந்த ஒரு கேப் இருக்குதா? என்ன விதத்தில் நான் விலகி இருக்கிறேன் ஆண்டவரிடத்துலேருந்து? எந்த காரியத்துக்கு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனேன்? எந்த காரியத்தில் ஐ எம் காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்டு, அதாவது உலகத்தோடு நான் எந்த காரியத்தில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில்? இதுதான் அந்த அன்பை விடுறது, ஆதியில் இருந்த அன்பை விடுறது. அதே போல் ஒருவருக்கொருவர் நாம் ஆதியில் இருந்த அன்பு எப்படி இருக்குது? சபையில் பாருங்கள், நமக்கும் பாஸ்டருக்கும் எப்படி இருக்குது அன்பு? நமக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதர் சிஸ்டருக்கு எப்படி இருக்கிறது நமக்கு ரிலேஷன்ஷிப்பு? அது வந்து அப்படியே இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு இருக்கா? அநேக குடும்பங்களிலே பார்க்குறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையே அன்பு குறைந்து போனதை பார்க்குறோம். கடைசி நாட்களிலே மனிதர்களிடத்தில் அன்பு குறைந்து போகும், தனிந்து போகும் என்று வேதத்திலே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பிரியம், இந்த நாட்கள் அப்படி தான் இருக்குது பாருங்கள். கணவன் மனைவியை கொள்கிறாரு, மனைவி கணவனை கொள்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி அன்பு செலுத்துகிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல அன்பு எப்படி செலுத்துகிறோம்? இதில் என்னெல்லாம் குறைகள் இருக்குது நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நான் இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது எனக்கு இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வசனம் வரைக்கும் எனக்கு அந்த பகுதியை தான் எனக்கு இது ஞாபகம் வந்தது. லூக் சாப்டர் 10 verse 25 to 37 இட் சேஸ் அபவுட் குட் சமாரிட்டன். இங்கே வந்து ஒரு நல்ல சமாரியனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். A Jewish man traveling from Jerusalem to Jericho is attacked by robbers, stripped, beaten and left half dead. A priest and then a Levite see the man but pass by on the other side, avoiding him. But thirdly, a Samaritan comes along, feels compassion, cleans his wounds with oil and wine, bandages them, takes him to an inn on his donkey and pays for his care. நான் அப்படியே அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுஷன் வந்து எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிறாரு. அப்போ அவர்கள் திருடர்களால் அடிக்கப்பட்டு அவர் வந்து ஆஃப் டெட், அவர் பாதி, அதாவது இறந்து போனவர் போல் அவர் கிடக்கிறாரு. அப்போ அந்த வழியாக ஒரு ஆசாரியர் போகிறாரு. ஆசாரியர் பார்த்துட்டு விலகி போகிறதை அங்கே பார்க்குறோம். ரெண்டாவதாக ஒரு லேவியன் வராரு, அவரும் விலகி போகிறாரு. ஆனால் மூன்றாவதாக ஒரு சமாரியன் வந்து அந்த மனுஷனை தொட்டு அவருக்கு எல்லாம் அந்த காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவருடைய கழுதியின் மேல் ஏற்றி ஒரு சத்திரத்தில் கொண்டு அட்மிட் பண்ணி அங்கே வந்து அவர் பே பண்ணி அவருக்கு இவரை பார்த்துக்குங்கன்னு சொல்லுகிறதே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னன்னா அந்த பிரீஸ்ட்டுங்கிறவங்க ஆரோன் லீனேஜில் வந்தவங்க, லிவைட்ஸுங்கிறவங்க லேவி கோத்திரத்தில் வந்தவங்க. ஆசாரியனும் போகிறாரு, லேவியனும் போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மனுஷனுக்கு உதவி செய்யலை. காரணம் என்னன்னா, அவங்க வந்து டெம்பிளுக்கு போகிறாங்க. டெம்பிளுக்கு போய் அவங்க வந்து ஆண்டவருக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனுஷனை தொடக்கூடாது. ஏன்னா ஒன்று வந்து தொட்டுட்டாங்கன்னா தீட்டாயிடுவாங்க, ரெண்டாவது டைமு போயிடும், அங்கே டயத்துக்கு போய் அங்கே வந்து அந்த சர்வீஸ் பண்ண முடியாமல் போயிடும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது போல தான் so many of கிறிஸ்டியன்ஸ் ஆர் லிவிங் லைக் திஸ். நம்ம ஒரு சர்ச்சுக்கே போகிறோம், வழியில் ஒன்று நடந்தால் கூட நம்ம பார்க்குறது கிடையாது. இல்லை நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க போனாங்கன்னா கூட நம்ம பார்க்குறதில்ல. அப்படி தான் இந்த ஆசாரியனும் லேவியனும் பார்த்தீங்கன்னா போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி இல்லைங்கிறாரு. சமாரியன் தான் வந்து அவன் தான் சரியாக செய்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் வி ஹாவ் டு ஹெல்ப் பீப்புள், வி ஹாவ் டு லவ் ஒன் அனதர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை தான் இங்கே 4ஆம் வசனத்தில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். நாம் வந்து அன்பை விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி ஆகிட்டோம்னா, வி ஆர் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டிங் வித் அவர் ரிச்சுவல்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். நாமும் வந்து ஒரு லா போலவே ஆகிட்டோமோன்ற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் எப்பயுமே வந்து இந்த சடங்குகள், இந்த கட்டளைகள் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா, பலியை பார்க்கலாம் இரக்கம் முக்கியம், இரக்கம் முக்கியங்கிறாரு.
நாட் சாக்ரிஃபைஸ் ஒன்லி த மர்சி அப்படிங்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படி காணப்படுகிறோம்? வெறும் ஒரு இதில் வந்துட்டோமா பாருங்களேன், ஒரு லாக்குள்ளே வந்துட்டோமா, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஜெபிச்சேன், பைபிள் படித்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் போகிற ஒரு எங்கேயோ ஒருத்தனுக்கு உதவி செய்யாமல் நம்ம எப்படி காணப்படுகிறோம்? அதில் நம்ம கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே. அதை தான் சொல்கிறாரு, யூ டோன்ட் லவ் மீ ஆர் ஈச் அதர் ஆஸ் யூ டீட் அட் ஃபர்ஸ்ட். குடும்பத்தில் நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்ம டைம் ஆண்டவரோடு செலவழிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. நம்ம மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம், ஜெபிக்கலாம், நம்ம வேதம் வாசிக்கலாம். ஆனால் கணவனை நம்ம பார்க்குறோமா, மனைவியை நம்ம பார்க்குறோமா, பிள்ளைகளை நம்ம அன்போட கவனிக்கிறோமா? இதெல்லாம் கூட நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் அதை விரும்புகிறார். நமக்கு மாத்திரம் இல்லை, அயலான், நம்முடைய நெய்பர், மற்ற நம்ம சர்ச்சு, நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் கூட நம்ம கவனம் செலுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பாருங்க, இங்கே அதுதான் பவுல் சொல்கிறார் கொரிந்தியருக்கு. நான் தீர்க்க தரிசன வரம் உடையவனாக இருக்கலாம், எல்லா ரகசியங்களும் அதாவது ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்திருக்கலாம், எனக்கு எல்லாம் அறிவு இருக்கலாம், பைபிளை குறித்த அறிவு இருக்கலாம், ப்ரீச் பண்ணலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம், மலைகளை பெருக்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாக கூட இருக்கலாம். ஆனால் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாருங்க. ஆதியில் இருந்த அன்பு நமக்கு எப்படி இருக்குது? அந்த அன்பு ஆண்டவர் இடத்துல நம்ம வைத்த அன்பு அப்படியே இருக்கா, இல்லை அதில் குறைஞ்சிட்டோமா? ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுதான் நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்துறதுங்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான், அவருக்கு கீழ்ப்படுகிறது தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான். ரெண்டாவதாக நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், இல்லை நம்முடைய நெய்பர்ஸோடு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடு, நம்முடைய ரிலேட்டிவ்ஸோடு நாம் எப்படி அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படுறோம்? ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கும், மேரேஜ் பண்ணிட்டு வந்தப்போ எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி காணப்படுறோம்? குறைவுள்ளவர்களாக இருந்தோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, டர்ன் பேக் டு மீ அண்ட் டூ த ஒர்க்ஸ் யூ டிட் அட் ஃபர்ஸ்ட். பிரியமானவர்களே, நாம் இந்த பொழுதும் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அன்பில் நான் குறைஞ்சி போயிட்டேன், உம்மோடு இருக்கிற அன்பு என்னிடத்துல குறைஞ்சி போச்சு, ஆவிக்குரிய அன்பில் நான் குறைஞ்சிட்டேன், இப்போது ஆண்டவரே எனக்கு இந்த புது வருஷத்தில் மறுபடியும் என்னை ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே போல் குடும்பங்களில் நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் நாம் ரெஸ்டோர் பண்ணுவோம், ரிகன்சைல் ஆகுவோம். யாரோடெல்லாம் பிரச்சனை, பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறோமா, அன்பு இல்லாமல் இருக்கிறோமா, சண்டையில் இருக்கிறோமா, ப்ராப்ளத்தோடு இருக்கிறோமா, எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு சரி செய்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.